ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மகனாயும் குடும்பத்தோடு இணைந்து ஆராதிக்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. நம் வீட்டில் இருந்தாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தலைகளை தாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்காக நம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு விசையா எங்களை உம்முடைய அன்பின் கயிறுகளினால எங்களை கட்டி உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி உம்மை ஆராதிக்கும்படி ஒரு மனதின் ஆவியை கொடுத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவர். எங்களோடு இந்த இணையதளத்தில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல இணைந்திருக்கிற, மீடியா மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனை மிகுந்த பயனுள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய், இயேசுவின் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதாய், எழுப்புதலை தருகிறதாய் அமையட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. இணைந்து ஆராதனை 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 அன்பரே இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்ததூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும். கேளுங்க. அபிஷேகத்தாலே நிரப்பு ஆட்கொண்டு என்னை நடத்தும் அப்பா. அபிஷேகத்தாலே நிரப்பு ஆராதனை ஆராதனை ஆராதிங்க முழு உலகத்தோடு அப்பாவை ஆராதனை 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 அன்பரேஸ்வரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேஸ்வரா ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆம் பிதாவே, இந்த காலை ஆராதனையில உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். நாங்கள் மகனாய் குடும்பமாய் இணைந்து நம்மை ஆராதிக்கிற இந்த வேலையில தானே உங்களுடைய முகத்தில் எங்கள் மேல பிரசன்னமாக்கிடுங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து பாடுகிற பாடல்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.
ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் மாறாதவர். ஆமென். வியாதியில விடுதலையை தருபவர். ஹalleluya. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இயேசு நல்லவர் என்று பாடும் பொழுது அவர் நமக்கு அநேக நன்மைகளை அவர் செய்கிறவர். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாருங்க, இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. அப்பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. சம்பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாருங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், சொல்லுங்க, நல்லவர், நல்லவரே. இனிமேலும் இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. நன்றியோடு, இதுவரை என்னை நடத்தினார், இயேசு நல்லவர், நல்லவரே. இனிமேலும் இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்,
என்றும் உள்ளதே. என் இயேசு இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசு நல்லவர் சொல்லுங்க. இயேசு நல்லவர், வியாதியில விடுதலை தருகிறவர் நல்லவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் நல்லவர், இதுவரை என்னை நடத்தின இயேசு நல்லவர், சோதனை நேரத்தில் பலன் தந்த இயேசு நல்லவர், என் தேவைகள் யாவையும் சந்தித்த இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. 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 இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளமெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள் லாக்டவுனா இருந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, ஒரு பொழுதும் நீங்கள் குறையப்படுவது இல்லை. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, சோகம் தெரியுதம்மா. ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலா லலலலா ஆஹா ஓஹோ லலலலா லலலலா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம், கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 ஆஹா ஓ லா 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 லா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லா 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 லா. ஹல்லேலூயா. ஆமென். ஆஹா ஓஹோ லா 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 லா. ஹல்லேலூயா. உலக ஆசையெல்லாம் துண்டோடு மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் துண்டோடு மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லா 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 லா. ஹல்லேலூயா. ஆஹா ஓஹோ லா 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 லா. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாடும் தெய்வம், ஆமென், அகிலமாடும் தெய்வம் என்
செய்வார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ ஓ ஓ லா 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 ஹல்லேலூயா. ஆஹா ஓ ஓ லா 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 ஹல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். ஆமென். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு நம்மோட நினைச்சு இருப்பதை உணர்ந்து பாடும் பொழுது நம்முடைய கவலை கண்ணீரெல்லாம் மறையும். பகைமை கசப்பு எல்லாம் மறந்து போயிடும். உறவு பாசம் இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேக பெற்றோரை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, உடன் பிறந்தவரை பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல எங்களை நடத்துகிறார் அல்லவா. ஹல்லேலூயா. யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் ஒருவரே நிரந்தரமானவர், அவர் ஒருவரே மாறாதவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவரை துதிக்க துதிக்க எரிகோ கோட்டையெல்லாம் விழுந்துடும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் நம்ம ஜெபத்தோடு பாடுவோமாக. உங்க ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. ஆமென். எங்க உயிரடைய செய்யுங்கப்பா. உலர்ந்து போன காரியம் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில உயிர் பெறட்டும். ஹல்லேலூயா. பாதாள கட்டுகள் எல்லாம் உடையட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலதான் எல்லாம் ஆகும். ஆமென். நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் உடைந்து போய் விடும். நல்ல ஆவியில நிறைந்து ஆண்டவரே இந்த காத்திருக்கிற இந்த நாட்களில இப்படி பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வேலையில இப்படி ஆவியானுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. எசேக்கியேல் 37 எப்படி உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்றதோ, வாழ்க்கையில உலர்ந்து போய் இருக்கிற தொழில், உலர்ந்து போயிருக்கிற சமாதானமின்மை, உலர்ந்து போயிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை உயிர் பெற செய்ய வல்லமையுள்ளவர். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோடின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோடின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக
உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நான் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை எதிர் விரும்புறீங்க தாகத்தோடு, உயிர்த்தெழுந்த வல்லமை பாதாள கட்டுகள், ஆமென், பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோடி வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோடி வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. அப்பா உமக்காக, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, ஆமென், உயிரடைய. எத்தனை பேர் விரும்புகிறீங்க தாகத்தோடு? என்னை உயிர்ப்பி ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை. பாடுற பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்கட்டும், நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், கவலைகள் கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே, கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. நல்ல கரங்களை தட்டி உயிரடையவே, ஆவில நிரம்பி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆவியானவர் நிரப்பும்படி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, இந்த கட்டுகள், இந்த சிறையிருப்புகள், இந்த வியாதிகள், இந்த கொடூரமான இந்த காலங்கள் எல்லாம் மறைந்து போகும்படி உங்களுடைய வல்லமை எங்கள் தேசத்தில் அனுப்புவீராக, உங்களுடைய வல்லமை எங்கள் குடும்பத்தில் தருவீராக, உங்களுடைய வல்லமை எனக்குள் அளவில்லாமல் ஊற்றுவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இந்த நாட்களில் அளவில்லாத அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களை அக்கினியாய் மாற்றி விடுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்க, ஆவியானவரே என்னை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுங்க, அளவில்லாமல் என்னை நிரப்புங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நுகம் உடையும் அல்லவா, அபிஷேகத்தினால சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் அல்லவா. இந்த வேலையிடம் ஆவியானவருடைய அபிஷேகங்கள் அளவில்லாமல் நிரப்பட்டும், கவலைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், உங்களுடைய கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும், இரவில் இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்பட்டும் ஐயா. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உமக்காக எதையும் செய்வேன், உம்மே அன்பு வைத்தேன். நான் உமக்காக
செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்த கால்கள் இடரும்போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். பாடுங்க. எந்த கால்கள் இடரும்போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மே அன்பு வைத்தேன். நான் உமக்காக எதையும் செய்வேன். ஆமாண்டவரே, கைவிடப்பட்ட நேரம் வரும் பொழுதெல்லாம் உன் கரத்தை நான் பிடித்துக் கொள்வேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். எங்களை காக்கிற அந்த கரத்தை ஒருபொழுது நாங்கள் விட்டு விடவே மாட்டோம் ஐயா. இந்த கால்கள் இடரும் பொழுது ஒரு தகப்பனை போல எங்களை நீ தூக்கி சுமக்கிறவன் அல்லவா. இந்த வேலை எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆற்றி தேற்றி தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாய், உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறவர். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறவர் அல்லவா. இந்த வேலையிலும் அப்பா இணையதளத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் ஆசீர்வாடுவீராக. உங்களுடைய மனதிருக்கமுள்ள கரம் தொட்டு சுகத்தை கொண்டு வரட்டும். என்ன தேவையோடு பிள்ளைகள் அமர்ந்திருந்தாலும் அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஓ, இந்த கடினமான இக்கட்டான இந்த சூழ்நிலைகளில் ஓ எங்கள் பிள்ளைகளை நீர் அக்கினி மதிலாய் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு மேலும் உடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தாமே ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை என்ற வார்த்தைப்படி நீ நடத்தும் பொழுது நீர் உணர்த்துகிறவர், கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர், ஓ சட்டைகளை விரித்து எங்கள் மேல் அசைவாடுகிறவர், உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணுகிற தேவன் அல்லவா. சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன் அல்லவா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, தமிழகத்தை ஆசீர்வதிங்க, சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்முடைய செட்டைகளின் மறைவில ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகளை என்றால் கர்த்தர் இந்த திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன்.
இந்த வருடமும் உங்களை நன்மையினால் முடிசூட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லும்படி கொடுத்த அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் 1076ஆம் பக்கம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தோடு நாம் படிக்கலாமா சேர்ந்து? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். தானியேல் ஒரு பெயர் வைக்கிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். தாவீது ஒரு பெயரை வைக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. யெகோவா ரஃபா, யெகோவா நிசி, இப்படி பல பெயர்கள் வேதத்தில் நம் ஆண்டவருக்கு ஏறத்தாழ 272 நாமங்கள் பெயர் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். இந்த நாளிலும் மீகா ஒரு பெயரை வைக்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? அவருடைய பெயர் என்ன தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்றைக்கு இருக்கிற எல்லா தடைகள், எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். இந்த வியாதி என்கிற தடை, இந்த வைரஸ் என்கிற தடை, இப்படி நம்முடைய குடும்பத்தில் சாபம் என்கிற தடை, இன்னும் கடன் பிரச்சனை என்கிற தடை, ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தடை, வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிற தடை, வேலை ஸ்தலத்திலே மேலே வர முடியாமல் இருக்கிற தடை, இன்னும் பல விதமான தடைகள் மத்தியில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அதே போலதான் கோரேசின் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு முன்னதாக சென்று கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்தி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் புதையல்களையும் உனக்கு தருவேன். ஆமென். இன்னைக்கு இந்த ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட் சீக்கிரத்திலே மாறி கர்த்தர் இந்த தடைகள் எல்லாம் உடைத்து தேசத்தில் இருக்கிற இருள், தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய், தேசத்தில் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகள் அவற்றையும் மாற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள், அது வியாதியா இருக்கலாம், பாவம் என்கிற காரியமா இருக்கலாம், வறுமை என்கிற காரியமா இருக்கலாம், கடன் என்கிற பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு சிறையிருப்பா இருக்கலாம். இன்றைக்கு மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார். ஹல்லேலூயா. ஆகவே யோபு பக்தன் யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எதிர்காலத்தை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் நடத்த வல்லமையுள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க திடமனதா இருங்க, நீங்க காரியங்களை ஜெபத்தோடு செய்யுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 41:13 படி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்
உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நமக்கு துணையாக வலது கரத்தை பிடித்து முன்னாடி செல்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் யோசேப்புக்கு 17 வயதுல சொப்பனங்களை அவன் பார்த்தான். ஆனா அந்த சொப்பனத்திற்கு எதிராக பழைய தடைகள் வந்தது. ஆனா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினால அந்த தடைகள், குழியில தூக்கி போட்ட தடைகள், மீதியாண்டு விற்கப்பட்ட தடைகள், போத்திபார் அரண்மனை இருந்து சிறைச்சாலைக்கு போன அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து ஒரு நாள் அவனை எகிப்திலுக்கு பெரிய அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைப்பார். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக தடைகள் மாறும். திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஓ, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக செல்லுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்கு முன்பதாக செல்லுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி செல்லுகிற, தடைகளை உடைத்து முன்னாடி சொல்லுகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவதான் பாடுறோம், நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கட்டும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். எப்படி ஒரு பில்டிங் கட்டுவதற்கு முன்பதாக அந்த இடத்துல இருக்கிற ஒருவேளை மரங்கள், பழைய பில்டிங் எதுவா இருந்தாலும் அதை என்ன பண்றாங்க? இப்போ புல்டோசரை கொண்டு, ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த புல்டோசரை வைத்து அங்க இருக்கிற எல்லா தடைகள், பழைய கட்டிடங்கள், மரங்கள் எதுவா இருந்தாலும் அந்த ஜேசிபி இயந்திரம் அதெல்லாம் என்ன பண்ணிடுது? தடை பண்ணி விடுகிறது. அதே போல ஒரு பிரதமர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு முதல்வர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிரதமர் வருவதற்கு முன்னாடி அங்கே போலீஸ் அதிகாரிகள் பைலட் ஜீப்ல, கார்ல வழிகளை ஆயத்தப்படுத்தும்படி முன்னாடி செல்வாங்க. அப்ப அங்க வழியெல்லாம் கரெக்டா இருக்கும், ஃப்ரீயா அவங்க போவாங்க. அதே போலதான் கர்த்தர் நமக்கு முன்பதாக எப்படி ஒரு புல்டோசர் கடந்து சென்று தடைகளை மாற்றுகிறதோ, எப்படி ஒரு அதிகாரிகள் வரும்பொழுது அங்க தடைகள் மாற்றப்படுகிறதோ, இந்த தடைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவா 1:5 சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதே இல்லை. ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 41:12 சொல்கிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். சங்கீதம் 46:11 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கும் என்ன தடையா இருந்தாலும் இது மாறும். எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் தடைகளை மாற்றுகிறவர். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சாபம் தொடர்ந்து வருகிறதா? பல மந்திர காரியங்கள் உங்களை தொடர்ந்து வருகிறதா? பல கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறதா? வியாதிகள் தொடர்ந்து வருகிறதா? இன்றைக்கு அதை தடுத்து அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்து நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த தடைகளை உடைப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானானை நோக்கி பிரயாணப்படுவதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில வந்த 5 தடைகளை எவ்விதமாக உடைக்க சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதன்படி செய்த பொழுது அந்த தடைகள் எல்லாம் உடைந்து அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் நோக்கி பயணப்படுக போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அவங்க எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் வரைக்கும் டிராவல் பண்ணாங்க, அவங்களுக்கு விரோதமா இருந்த 5 தடைகள் என்ன, அந்த தடைகளை எப்படி அவங்க உடைத்து வெற்றி பெற்றார்கள், அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு. முதலாவதாக யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்,
அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. இஸ்ரவேல் தேசத்துல பார்வோனுடைய அடிமைத்தனத்துல, எகிப்தின் அடிமைத்தனத்துல 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை சுதந்தரிக்க செல்வதற்கு தடையாக பார்வோன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர் தடையாக இருந்தார். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை ஆராதிக்க நீ அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான் நம்ம தியானித்தோம். நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை. ஆமென். அப்போ முதலாவது தடை, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு பார்வோன் தடையாக இருந்தான். இந்த பார்வோன் எதை குறிக்கிறது என்று பார்த்தால் பாவத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாயிருக்கிற முதல் காரியம் பாவம். நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவம், விட முடியாத பாவம், சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பாவம். அப்படித்தான் அன்றைக்கு ஏவாளை அழகான பழத்தை காண்பித்து அன்றைக்கு சாத்தான் வஞ்சித்தான். அதே போலதான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேக பாவ காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலதான் இன்னும் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா, கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, என் குடும்பம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, இந்த உலக காரியங்கள் எப்படி பார்வோன் தடுத்தானோ, இந்த சாத்தானுடைய காரியங்கள், உலக இச்சைகள், உலக காரியங்கள் எது என்னை தடுத்து கொண்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது, அந்த தடைகளை கர்த்தர் மாற்றும் பொழுது, அதிலிருந்து நாம் விடுபடும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு மோசே போய் பார்வோனிடத்துல கேட்கும் பொழுது 9 விதமான அற்புதங்களை, காரியங்களை அங்கு செய்யறான். அப்ப முதலாவது பார்வோன் என்ன பண்றான்னா, மோசேயின் இடத்துல பல காரியங்களை, பல சமரச திட்டங்களை கொண்டு வருகிறான். முதலாவது சொல்றான், நீங்க இந்த தேசத்தில தானே கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. மோசே சொல்றாரு, இல்ல, நாங்க வெளியே போய் குடும்பமா கர்த்தருக்கு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அப்ப ரெண்டாவது மோசே சொல்லுகிறான், நீங்க அதிக தூரம் போக வேண்டாம். ரெண்டாவது பார்வோன் போடுற ஒரு அக்ரிமெண்ட். மூன்றாவது பார்வோன் சொல்றாரு, நீங்க புருஷர்கள் மாத்திரம் போங்க, உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இங்கே இருக்கட்டும். மோசே சொல்றாரு, இல்ல. நான்காவது, ஆடு மாடுகள் மாத்திரம், கால்நடைகள் மாத்திரம் நிறுத்தப்படட்டும். மோசே சொல்றாரு, இல்ல, நாங்கள் குடும்பமாய் எங்களுடைய கால்நடைகளோடு போய் தான் கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆற்றில ஒரு கால், சேற்றில ஒரு கால் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் ஓட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த 9 விதமான வாதைகள் செய்யும் பொழுது அங்கே சமரசம் பேசப்பட்டது. அதற்கு மோசே ஒத்துக்கொள்ளாதபடி 10வது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடித்து நிலைக்கால்களிலே பூசும் பொழுது அங்கே விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில விட முடியாத சில காரியங்கள், விட முடியாத சில ஒரு பிரச்சனைகள், விட முடியாத, நம்முடைய சுய பலத்தால தவிர்க்க முடியாத காரியங்கள் இருக்குமே என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறோமோ, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறோம்,
கொடுக்கிறோமோ, இயேசுவின் ரத்தத்தினால் நம்முடைய வீட்டை அந்த நிலைக்கால்களை பூசி பாதுகாப்புகளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அங்கே சங்கார தூதனுக்கு இடம் இருக்காது. பார்வோன் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எகிப்தின் அடிமைத்தனம் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. முழுவதுமாய் நாம் அர்ப்பணித்து, இயேசுவே ரத்தம் என்னை முற்றிலும் கழுவி என்னை சுத்திகரிங்க என்று சொல்லும் பொழுது, அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினால மாத்திரம் நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. முதலாவதாக இயேசுவின் ரத்தத்தால நாம் முற்றிலும் கழுவப்படும் பொழுது, எல்லா பாவத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ளும் பொழுது, சின்ன சின்ன பாவம் தானே, பொய் தானே, ஒரு சின்ன கசப்பு தானே, சின்ன வைராக்கியம் தானே, இல்ல அப்படித்தான் இன்னைக்கு பார்வோன் பல சமரச திட்டங்களை கொண்டு வந்தான். ஆனா மோசே அதுல உறுதியா இருந்தார். இல்ல, நாங்கள் குடும்பமாய் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். நீங்க முழுவதும் முற்றிலும் கர்த்தரிடத்துல நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை கருத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, முற்றிலும் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாவது தடைகளை கர்த்தர் மாற்றி, அப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க இயேசு ரத்தத்தால் நீங்க கழுவப்பட்டு இருக்கிறீங்களா? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உங்கள் குடும்பம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ள நீங்க இருந்தா, உங்கள் குடும்பத்துல தடைகளை கர்த்தர் மாற்றி ஜெய கிறிஸ்துவாய் அவர் முன்னாடி செல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், இயேசுவின் ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது தடைகள் விலகும். இரண்டாவதாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார். முதல் தடை பார்வோன் என்கிற தடை. அதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டா எந்த பார்வோன் உங்களை தடுக்கவே முடியாது. இரண்டாவதாக, அவங்க பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் பாவ சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த பொழுது இரண்டாவது ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை? சிவந்த சமுத்திரம். சிவந்த சமுத்திரம் என்கிற தடை அங்கே முன்னாடி நிற்கும் பொழுது மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார், உன் கரத்துல ஒரு கோலை கொடுத்திருக்கிறனப்பா, அந்த கோலை என்ன பண்ணு? சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக ஓங்கி உன் கைய நீட்டு அப்படின்னு சொன்ன பொழுது, அப்படியே மோசே செய்த பொழுது சிவந்த சமுத்திரம் என்ன பண்ணது? வழி விட்டது. ஆமென். முதலாவது கர்த்தர் நமக்கு ரத்தத்தால கழுவி ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக கோல் என்ன தெரியுமா? இதுதான் கோல். ஆமென். இந்த வேத புத்தகத்துல தடைகளை தகர்ப்பதற்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அன்றைக்கு மோசேயின் கரத்துல கோலை கொடுத்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன் கரத்துல அந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். மோசே அந்த வார்த்தையின்படி கோலை நீட்டின பொழுது சிவந்த சமுத்திரம் அழகா அங்க வழி விட்டது. மீண்டும் கோலை நீட்டான், பார்வோனி சேனை என்ன பண்ணது? அது மூடி போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, மோசே இந்த ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவன் நடத்தினான். இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வாசித்து பார்த்தால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் திருப்புவோமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். ஆமென். இரண்டாவதாக மோசே தடைகளை உடைப்பதற்கு, தடைகளை உடைத்து அந்த ஜனங்களை வனாந்திரத்திலே வழி நடத்துவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 10:2 சொல்கிறார், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். முதலாவது இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது, உங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்றால், தடைகள் மாற வேண்டும் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணிருக்கணும்? முழுகி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தெளிப்பு ஞான ஸ்நானம் அல்ல,
குழந்தை ஞான ஸ்நானம் அல்ல, ஞானம் வந்த பிறகு எடுக்கிறதா ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. இயேசுவே அதற்கு நமக்கு நல்ல ரோல் மாடலாய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தா இயேசுதான் நமக்கு நல்ல ரோல் மாடல். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தால், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். இயேசு பாவமே இல்லாதவருங்க, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவரே ஞான ஸ்நானம் எடுத்திருக்கும் பொழுது யோவான் தடை பண்றான். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? அது நீதி, தேவன் கொடுத்த கட்டளை. அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு எனக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது யோவான் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அப்ப நம்ம இதுல இயேசுவே ஞான ஸ்நானம் முழுகி எடுத்திருக்கும் பொழுது நம் தடைகள் நீங்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். இயேசு எனக்காக மரித்து சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணுவதுதான் ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், அதே போல நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு இனி வாழ்வது இயேசுவுக்காக என்று அர்ப்பணிப்பதுதான் ஞான ஸ்நானம். ஆமென். இன்னைக்கு அநேகர் ஞான ஸ்நானத்தை பற்றி தான் பேசுறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சின்ன வயசுல 8ஆவது 9ஆவது படிக்கும் பொழுது எங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்தது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கும் ஆண்டவருக்கு நம்மளும் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நானே என் வாழ்க்கை சின்ன வயசுலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நானும் ரட்சிப்பின் அனுபவத்துல வந்து, அப்பொழுது எங்களுடைய ஊர்ல போதகராக இருந்த போதகரிடத்துல போய், பாஸ்டர் போவாஸ் அவரிடத்துல போய் எனக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்டா, உனக்கு ஞானஸ்நானம் தரேன் அப்படின்னு சொன்னார். இல்ல பாஸ்டர், எனக்கும் நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும். எனக்கு ஞானஸ்நானம்னா அந்த வயசுல என்னன்னே தெரியாது, ஆனா எல்லாரும் எடுக்கிறாங்க, அதை பார்த்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆசையில போய் நான் என்ன பண்ணினேன், பாஸ்டர் போவாஸ்ல சண்டை போட்டு இந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஆனா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை 10th +1 +2 காலேஜ் அப்படி வரும்பொழுது அந்த ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாதபடினால பல பாவ வாழ்க்கையில நான் கடந்து போனேன். பாருங்க, அதுக்கப்புறம் சாமன்கிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகு ஆண்டவரை உண்மையாய் நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் எனக்கு ஒரு தருணம் கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அண்ணன் சொன்னேன், கேட்டேன், சாமன்கிட்ட கேட்டேன், அண்ணே நான் அறியாத பருவத்துல சண்டை போட்டு ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், இப்ப எனக்கு நல்ல ஞானம் வந்துட்டு ஞானஸ்நானம் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டேன், இன்னொரு முறை நான் அந்த யோர்தான் நதியில நான் ஞானஸ்நானம் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, இது எல்லாருக்கும் பொருந்தாது, நீங்க அறியாத வயசுல சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்தபடினால இந்த முறை போய் நீங்க எடுத்துக்கோங்கன்னு அவர் அனுமதி கொடுத்தபடினால இஸ்ரவேல் தேசத்துல போய் நான் ஆண்டவரை உண்மையாய் அறிஞ்ச பிறகு அந்த யோர்தான் நதியில முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இப்படி நீங்க எல்லாரும் செஞ்சிடக்கூடாது, நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடக்கூடாது. ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, அந்த காரியத்தெல்லாம் நீங்க அறிஞ்ச பிறகு ஞானஸ்நானம் எடுத்தாதான், நான் அப்படி ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதான் கர்த்தர் வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை கொடுத்தார், ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார், இந்த வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. ஞானம் வந்த பிறகு நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நீங்க முழுகி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த ஞானஸ்நானம் தான் கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார். ஆமென். மார்க் 16:16, அப்போஸ்தலர் 2:38, 1 கொரிந்தியர் 10:2 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. முதலாவது இயேசு இரத்தத்தால கழுவப்படும் பொழுது தடைகள் விலகுகிறது. இரண்டாவதாக நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்நானம் முழுகி எடுக்கும் பொழுது கர்த்தர்
கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். தடைகள் எல்லாம் விலகும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவே அந்த நீதியை நிறைவேற்றினபடினால நீங்களும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே முழுகி ஞானஸ்நானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்துல பெரிய வித்தியாசத்தை தருவார். இதுவரைக்கும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்களேன். உங்களுடைய பலவீனம் மாறிடும், வியாதி மாறிடும், சாபங்கள் மாறிடும், தடைகள் மாறிடும். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக யோசுவா 3ஆம் அதிகாரம், மூன்றாவதாக என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். முதலாவது இயேசு ரத்தத்தால கழுவப்படணும், பார்வோனிடத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கும் பொழுது சிவந்த சமுத்திரம் நமக்கு வழிவிடுகிறது. மூன்றாவதாக ஒரு தடை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 14:1. அப்பொழுது அந்த சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். 4ஆம் வசனம். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மூன்றாவது, வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக இருப்பது அவிசுவாசமான வார்த்தை. அவிசுவாசம் ஜெயம் பெறுவதற்கு தடையாயிருப்பதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுப்பது மூன்றாவது தடை அவிசுவாசம். அன்றைக்கு மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். அதுல 10 பேர் சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ராட்சதர்கள், ஏனாக்கின் புத்திரர், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருந்தாங்க. எகிப்துக்கு திரும்பி போவோம் வாங்கன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி அங்க ரிட்டர்ன் பேக் டு எகிப்து அப்படி போகிற மாதிரி ஜனங்கள் எல்லாம் இருதயம் மாறிட்டு. ஹல்லேலூயா. அதே போல நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரு என்றால், கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்றால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க விசுவாச வார்த்தைகளை பேச 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 நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உனக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போனா அது அப்படியே நடக்கும். இயேசு ஆகவே தான் ஒவ்வொரு அற்புதம் செய்வதற்கு முன்பதாகவும் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அப்படிதான் அவர் கேட்டு அற்புதங்களை செய்தார். பாருங்க. ஆனா அங்க யோசுவாவும் காலேபும் என்ன செய்யறாங்க? 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா 14:7 இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய் விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஆமென். யோசுவாவும் காலேபும் விசுவாச வார்த்தை பேசினாங்க, கர்த்தரை பிரியப்படுத்தினாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தைரியமா பேசினாங்க. ஆகவேதான் யோசுவாவும் காலேபை மாத்திரம் தான் கர்த்தர் அந்த தேசத்துல கொண்டு போனார். ஆமென். இன்றைக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை அந்த தடை பார்வோன் மாதிரி ஒரு காரியமா இருக்கலாம், சிவந்த சமுத்திரம் போல ஒரு காரியமா இருக்கலாம், இப்படி அவிசுவாச வார்த்தையை பேசுகிற நபரா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த காரியத்தை மாற்றுகிற தேவன் மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். பல வடிவத்தில் பிரச்சனை வரலாம், ஆனா தேவன் மாறாதவர். தேவன் சகல பிரச்சனை மாற்ற வல்லமையுள்ளவர். யோசுவாவும் காலேபும் விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. கர்த்தர் அவருடைய தடைகளை மாற்றி பாலும் தேனும் ஓடுற தேசத்திற்கு அவங்களை கொண்டு போனார். ஆமென். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வர வேண்டாம். விசுவாச வார்த்தைகளையே நீங்க பேசுங்க. சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் மாறிடும். கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நான் வாழ்ந்து சுகமா இருப்பேன் என்று விசுவாச வார்த்தைகளை நீங்க பேச 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 அதி சீக்கிரத்துல இந்த பிரச்சனை மாறி விடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், நான்காவது தடை யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரே குவியலாய் குவிந்தது. 4வது தடை என்ன? யோர்தான், கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான். இந்த யோர்தான் என்கிற தடை மாற வேண்டும் என்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்ன காரியம்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான்ல கால வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை எப்படி நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல இயேசு அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளாய் இருந்து அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை சுமக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான்ல கால வைத்த உடனே யோர்தான் என்ன பண்ணும்? பின்னிட்டு திரும்பும். ஆமென். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த நிறைவான ஆவியானவர் இருக்கும் பொழுது நீங்க எதை குறித்து என்ன பண்ண வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியா ஆவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் அது சமபூமியாய் மாறும். அந்த அபிஷேகத்துல நீங்க நிறைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? சங்கீதம் 91:13 சொல்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்னும் லூக்கா 10:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் உனக்கு ஒன்று முனை சேதப்படுத்தார். மாத்திரமல்ல, மார்க் 16:17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டுகள் என்று சொல்லி இருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பிரச்சனைகளை பார்த்து விசுவாசத்தோடு அதை நீங்க நடக்கும் பொழுது அதுல நடக்கிற அதிகாரத்தை, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்த புதிதில வியாழக்கிழமை தூரம் கவுன்சிலிங் என்கிற ஒரு நேரம் இருக்கும். 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். அப்பொழுது 2 சகோதரர் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி வந்தான். அந்த 2 சகோதரர் ஒருவருக்காக நான் அவருடைய தலையில கையை வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது அப்படி கண்ணை மூடி நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அவரிடத்துல இருந்து ஒரு சத்தம், நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி உஸ்ஸுன்னு சத்தம் போட்டார். கொஞ்ச நேரம் கடந்து போனது. அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டார். இன்னும் சத்தம் அதிகமானது. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே குப்புறப்படுத்து பாம்பு மாதிரியே வளைந்து புஷு புஷுன்னு அவர் போறார். அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. உடனே நான் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊழியக்காரரை கூப்பிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் அனுப்பிட்டேன். ஆனா எனக்கு நான் ஒரு ஊழியக்காரர் இடத்துல போய் நான் கேட்டேன், இப்படி நான் ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொன்ன வசனம் இதுதான், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான்ல கால் வைத்த உடனே யோர்தான் ஒரே குவியலாய் நின்றது. என்றைக்கு நீ அபிஷேகம் பெற்றாயோ, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாயோ, என்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பதை நீ உணர்கிறாயோ, என்றைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசு வெளிப்படுகிறதோ, விசுவாசத்தோடு நீ கையை வைக்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்தது. அதிலிருந்து கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். எப்பேற்பட்ட பிசாசாயிருந்தாலும், எப்பேற்பட்ட மந்திரவாத கிரியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடுவார். ஆமென். அப்போ 4வது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களான பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்க. ஆகவேதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் சிங்கத்தை பார்த்து பயப்படல. அன்னைக்கு தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படல. அவருக்குள் இருக்கிற அந்த அதிகாரம் என்ன என்பதை தாவீது அறிந்திருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அறிந்திருந்த படினாலதான் சிங்க கவிக்கும் பயப்படல,
அக்கினி ஜுவாலைக்கும் பயப்படல, கோலியாத்துக்கும் பயப்படல. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஐந்தாவது தடை என்ன? எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மோசேயின் காலத்துல நம்ம 3 தடைகளை பார்த்தோம். இப்போ இது 4வது 5வது யாருடைய பீரியடு? யோசுவாவுடைய காலம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மோசே போயிடலாம், அடுத்தபடி யோசுவா வரலாம். யாரு வந்து போனாலும் கர்த்தர் ஒருவர். அந்த வல்லமை மாறவே மாறும். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இங்க எரிகோ அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லி கொடுத்த பாடம் என்ன? 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். 5ஆம் வசனம். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அதன்படியே 20ஆம் வசனத்துல எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. தடை மாறணுமா? ஐந்தாவதாக தடை விலக வேண்டுமா? தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 34:1, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்கிற துதி என் நாவில இருக்கும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். தடை நீங்க வேண்டும் என்றால் பிரச்சனையை பார்த்து நீங்க நல்லா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை நல்லா ஆராதிங்க. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். நீங்க துதிக்க 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 எவ்வளவு பெரிய எரியோ கோட்டையா இருந்தாலும் அது தகர்ந்து விழும். ஹல்லேலூயா. அப்படித்தான் யோசபாத் அன்றைக்கு பிரச்சனை வந்த பொழுது துதிக்கும்படி அந்த ஜனங்களை நிறுத்தினா எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அதே போலதான் யோசுவா கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அப்படியே யோசுவா துதிக்க வைத்தான், ஆராதிக்க வைத்தான். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. துதிகளுக்கு முன்னாடி சாத்தான் நிற்கவே முடியாது. ஆகவேதான் ஐயா பெர்மன்ஸ் ஐயா பாடுறாங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென். ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடியே போயிடுவான். நீங்க துதிச்சு பாருங்களேன், ஆராதிச்சு பாருங்களேன், வியாதி மறையும். ஒரு போதகர் சொன்னார், அவர் போய் டெஸ்ட் பண்ணும்போது சுகர் 450க்கு மேல. அவர் என்ன பண்ணாரா தெரியுமா? அந்த இரவுல நல்லா ஆண்டவரை துதித்து ஆராதித்தாராம். அடுத்த நாள் காலையில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் நார்மல். துதியை எடுக்கும் பொழுது வியாதி மறையும், பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆகவே அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலை கர்த்தரை ஜெபம் பண்ணி ஆராதித்தாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, சங்கிலிகள் தெரிப்புண்டு போனது. யோனா கூட அதுதான், மீன் வயிற்றிலிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன் ஒரு பொருத்தனை பண்ணினா மீன் அவனை வெளியே கக்கிட்டு. ஆமே. துதிக்கும் பொழுது பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை தருவார். 5 காரியங்களை நம்ம தியானித்தோம், தடைகள் நீங்குவதற்கு. முதலாவது, பார்வோன் எகிப்து அந்த அடிமைத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட வேண்டும். இரண்டாவதாக, சிவந்த சமுத்திரம் தடை நீங்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகத்தினுடைய நாமத்தில முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். மூன்றாவதாக, அவிசுவாசம் இருக்கவே கூடாது. விசுவாசின் பேரை வச்சுட்டு அவிசுவாசமான வார்த்தையை பேசக்கூடாது. விசுவாச வார்த்தையை எப்படி யோசுவா காலை பேசினாங்களோ விசுவாச வார்த்தையை பேசும் பொழுது தடைகள் விலகும். நான்காவதாக, அன்றைக்கு யோர்தான் அறுப்பு காலம் புரண்டு வந்தது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால வைக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நல்ல தாளந்துகளை பயன்படுத்தணும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி நீ வார்த்தைகளை பேசும் பொழுது கர்த்தர் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தருவார். கடைசியாக கர்த்தரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க எரிகோ கோட்டை விழுந்தது போல எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த 5 காரியத்தை நீங்க பின்பற்றி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை சுதந்திரிப்பதற்கு இந்த 5 காரியத்தை செய்து வெற்றி பெற்றார்களோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் தேசத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வேலை ஸ்தலத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து
நம்மை ஆலயத்தில் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவார். தடைகள் மாறும், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். தலைகளை தாழ்த்தி ஜெபமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீகா சொல்லுகிறார், தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த 5 காரியத்தையும் நாம் அந்த 5 காரியத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் வழிவிட பண்ணி நடத்தினது போல கர்த்தர் உங்களை நடத்துவார். மாத்திரமல்ல, அன்றைக்கு யோசுவாவின் காலேப்பையும் கானான் தேசத்துல கொண்டு சென்றது போல விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தது போல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், தாளந்துகள், அபிஷேகத்தை நீ பயன்படுத்தும் பொழுது மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இன்னும் கர்த்தரை இந்த சூழலிலும் துதிக்க துதிக்க எல்லா தடைகளையும் மாறும். எப்படி பாலும் தேனும் ஒரு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களோ எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறப்பா. இன்றைக்கு இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சாபம், வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, வேதத்தை படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, முன்னேற முடியல, பிள்ளையுடைய எதிர்காலம் எந்த தடையா இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையில கரம் இப்பொழுது தொடுவதாக, ஆவியானவர் அசைவாடுவீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன என்ற வார்த்தையின்படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடிப்போவான் என்ற வார்த்தையின்படியே துதிகளின் மத்திய வாசம் பண்ணுகிறவரே, துதிக்க துதிக்க எல்லா தடைகள் விலகட்டும். பிள்ளைகள் வீட்டில் நல்ல அமர்ந்துமை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. வீட்டில் தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல், தெய்வீக கரம் கடந்து வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருவீராக. அப்படியே நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். God bless you.